இந்த வத்தல் கலர் அப்பளம் வந்து பாருங்கள், நம்ம சாதாரணமாகவே வந்து எண்ணெயில் தான் பொரித்து எடுப்போம். ஆனால் நம்ம ஷீரடிக்கு வந்திருக்கும்போது இந்த கலர் அப்பளத்தை வந்து மண்ணில் பொரிக்கிறாப்புல. அதான் சரி பேக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு பாக்கெட் 10 ரூபான்னாப்புல. பொரிச்சு காட்டுறியா அப்படின்னு கேட்டாக்க யோசிச்சாப்புல. யோசிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொன்னாப்புல. பாருங்கள் மண், இந்த மண்ணில் அந்த கலர் அப்பளத்தை போட்டு ஒரு 2 பரட்டு பரட்டுனதுமே நம்ம எண்ணெயில் போட்டால் எப்படி பொரியுமோ அந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சிடுது. பாருங்களேன், அப்படியே 2 பரட்டு பரட்டி இது பண்ணதுமே வந்து அப்படியே பொரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், பொரிஞ்சிச்சு பாருங்கள். அப்படியே சலிச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டாப்புல. இதுக்கு தனியாக உப்புலாம் போடல, அதில் அப்படியே தான் உப்பு ஆட் ஆகிருந்தது. சாப்பிட்டு பார்க்கும்போது எண்ணெயில் பொரிக்கிறது போது ஒரு டேஸ்ட்டு, இதில் மாதிரி பொரிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது. எண்ணெய் அப்படின்னும் போது நம்ம ஹெல்த்தை கெடுக்கும், இது மாதிரின்னும் போது நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது தான். ஆனால் இது குவாலிட்டி ஹெல்த்தின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது, ஜங்க்கில் தான் வரும். அடுத்த டீல் பிரகாரம் வந்து 2வது ஐட்டத்தை பொரிக்க சொன்னோம். பொரிக்கிறாப்புல பாருங்கள், சின்ன சின்ன குச்சி மாதிரி இருந்தது, பொரிச்ச பிறகு எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது சும்மா அப்படியே இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தான் பார்த்தா இந்த பாம்பு பட்டாசு இருக்குது பாருங்கள், அப்படியே சுறுசுறுன்னு பெருசாகும்ல, அப்படியே பெருசாகிடுச்சு. அடுத்து பாருங்கள், ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு பாருங்கள், அவர் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவரை கவனிச்சுட்டு கேமரா வந்து அவர் பக்கம் திருப்ப சொன்னேன். அவர் பாருங்களேன் அப்படியே ஆச்சரியப்படுறாரு. எனக்கும் ஒரு நல்ல ஆச்சரியந்தான். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்த பிறகு சலிச்சுட்டு கொடுத்தாப்புல. பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சின்ட்டு. அவ்வளோதான், பொரிச்சு எடுத்தாச்சு. கண்ணு பட்டுச்சான், அதனால் ஒரு பீஸ் எடுத்து நெருப்பில் போட்டார் அவர். என்ன உஷாரு, தொழில் தர்மம். ஐயோ ஐயோ, ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு அலட்சியம் பாருங்கள். நம்ம வீடியோ பண்ணோம் அப்படின்றதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் பண்ணுறாப்புல. ஏன்னா இது நிறைய மக்களுக்கு இது மாதிரி தெரியாது, இந்த மாதிரி மண்ணில் புரியறது. நமக்கு பார்க்குறதுக்கு நம்மளும் முதல் தடவை பார்த்தது ஆச்சரியமாக இருந்ததுனால சரி ஷூட் பண்ணுவோம், நம்ம சேனல்லையும் போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கு. பாருங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி மக்களே.